இந்த கொஸ்டினில் ஸ்பியர் ஆஃப் வெயிட் 100 நியூட்டன் இஸ் கெப்ட் ஸ்டேஷனரி. ஸ்டேஷனரினா ஈக்குலிபிரியமில் இருக்கு இல்லையா? நெட் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ, ஹரிசானல் டைரக்ஷன்லேயும் இது ஜீரோ, வெர்டிக்கல் டைரக்ஷன்லேயும். அண்ட் ரஃப் இன்க்ளைன்டு பிளேன், ரஃப் இன்க்ளைன்டு பிளேனுங்கும் போது ஃப்ரிக்ஷன் வந்துடும். ஸோ பை ஹரிசாண்டல் ஸ்ட்ரிங் இல்லையா, ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துருக்கனால டென்ஷனும் இருக்கும். ஸோ டென்ஷன் ஃப்ரிக்ஷன் எல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே டயக்ராம் பார்த்தோம்னா டென்ஷன் எங்கே இருக்கும்? இந்த பாயிண்டில் பார்த்தோம்னா ஏ பாயிண்டில் டென்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இப்போ இந்த ரோப் இல்லைன்னா இந்த ஸ்பேர் கீழே வந்திருக்கும். அப்போ ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஃப்ரிக்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த ரோப் இந்த சைடு இது பண்ணிச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து இது கீழே விழாமல் தடுக்குது. ஸோ இந்த ஃப்ரிக்ஷன் வந்து இந்த ஃப்ரிக்ஷனும் பார்த்தோம்னா இட் இஸ் டேஞ்சன்ட் இல்லையா? ஸோ பர்பண்டிகுலர் டு த பாயிண்ட் சி. சரியா? அப்புறம் நமக்கு வேறு என்ன வேணும்? இப்போ வந்து வெயிட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது? 100 நியூட்டன் வெர்டிகலி டவுன்வர்ட்ஸ். இப்போ இது 30னா இதுவும் 30 நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ஓகேயா? ஸோ இது 30னா இப்போ நமக்கு நார்மல் ரியாக்ஷன் எங்கே இருக்கும்? நார்மல் ரியாக்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஓகேயா? ஸோ நார்மல் ரியாக்ஷன் இங்கே இருக்குன்னா இப்போ இந்த ஆங்கிள் 30னா வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் இந்த ஆங்கிள் 30. அப்போ வந்து இது வந்து n cos 30. ஸோ ஃப்ரிக்ஷனும் பார்த்தோம்னா இந்த ஆங்கிள் என்னது? இது இப்போ 30னா இதுவும் 30. கரெக்டாக? ஸோ அப்போ இது f cos 30. வெர்டிகலி வந்து எப்படி இருக்கும்? f sin 30. ஸோ ஹரிசானல் வெர்டிக்கல் டைரக்ஷனில் ஸ்ப்ளிட் பண்ணி ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சோம்னா டென்ஷன் இங்கேயே இருக்குது, தென் f cos 30யும் இங்கே இருக்குது. தென் இப்போ நார்மல் நான் வந்து ஒரு n cos 30 ஹரிசானல் மட்டும்தான், இது வந்து cos 30 மட்டும்தான் பண்ணியிருக்கேன். வெர்டிக்கல் இது என்னது? n sin 30 ஆகிடும். ஸோ அட்ஜசன்ட் சைடு வந்து காசுன்னா அதுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது சைன். ஸோ இந்த சைடு என்னது? n sin 30. ஸோ நமக்கு மேலே என்ன இருக்குது? n cos 30 இருக்குது. கீழே என்ன இருக்குது? கீழே வந்து 100 நியூட்டன் இருக்குது. வேறு ஏதாவது இருக்காப்பா? f sin 30 வேறு மேலே இருக்குது. ஸோ நமக்கு ஈக்குலிபிரியமில் இருக்கிறதுனால நெட் ஃபோர்ஸ் என்னது? ஜீரோ. ஹரிசானல் டைரக்ஷன்னாலும் சரி வெர்டிக்கல் டைரக்ஷன்னாலும் சரி நெட் ஃபோர்ஸ் ஜீரோ. ஹரிசானல் டைரக்ஷன் வெர்டிக்கல் டைரக்ஷனில் தனித்தனியாக பிரித்து எழுதணும்னா ஹரிசாண்டலில் என்னப்பா? ஹரிசாண்டலில் வந்து n sin 30 இஸ் ஈக்குவல் டு வாட்? t plus f cos 30. ஈக்குவேஷன் 1. ஸோ வெர்டிக்கல் டைரக்ஷனில் எழுதினேன்னா f sin 30 plus n cos 30 இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன். ஈக்குவேஷன் 2. சரியா? இது ரெண்டும் போக நமக்கு வந்து இங்கே வந்து நெட் ஃபோர்ஸ் மட்டும் இல்லை, இங்கே வந்து என்னது? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். ஈக்குலிபிரியம் கோப்ளானரில் ஈக்குலிபிரியம் அப்போ ஈக்குலிபிரியம்னா நெட் டார்க்கும் ஜீரோவாக இருக்கணும். நெட் டார்க் ஜீரோனா தட் இஸ் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ். கரெக்டாக? மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஜீரோ. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அபவுட் த பாயிண்ட், ஒரு பாயிண்டில் ஜீரோவாக இருக்கணும். அது இங்கே சென்டர் சியில் வந்து ஜீரோவாக இருக்கும். ஏன்? இது வந்து ஈக்குலிபிரியமில் இருக்குன்னா. இப்போ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் பார்த்தோம்னா நான் இந்த டயக்ராம் இங்கே வரைகிறேன். ஸோ இங்கே டென்ஷன் T இருக்குது. ஸோ விச் இஸ் பர்பண்டிகுலர் டு R. கரெக்டாக? இது பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ரேடியஸ். இங்கே ஃப்ரிக்ஷன் வந்து இங்கேயே இருக்குது. ஸோ இதுவும் என்னது? ரேடியஸ்லேருந்து பார்த்தோம்னா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் R. ஸோ இப்போ இது வந்து டென்ஷன் வந்து என்ன பண்ணும்? கிளாக் வைஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ணுமா? ஃப்ரிக்ஷன் என்ன பண்ணும்? ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ணும். இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் தானே ஈக்குலிபிரியமில் இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் ரோல் பண்ணும். டென்ஷன் இதை மேலே இழுக்க பார்த்துச்சுன்னா ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணும்? இது கீழே போகாமல் இந்த சைடு இது பண்ணும். ஸோ இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். டார்க் என்னது? டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அந்த ஃபார்முலா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது வந்து டென்ஷன் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ். ரேடியஸ் வந்து என்னென்னு ஆர்னு எடுத்திருக்கோம். ஸோ தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷன் இன்ட்டு ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு இது. 3 ஈக்குவேஷன் இருக்குது. 3 ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான்.